ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம என்னென்னா மோர்களி செய்ய போகிறேன். மாவு வந்து கிரைண்டரில் அரைச்சி வச்சுருக்கேன். வெறுமனே அரிசி மாவு தான், புழுங்கலரிசி மாவு. இது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு. பச்சரிசி மாவும் சேர்க்கலாம். நல்லா புளிச்ச தயிர் இருந்ததுன்னா அதை நல்லா மோராக ஆக்கி இதில் ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அப்புறம் வானலியில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டு கடுகு தாளிச்சிட்டு கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு ஒரு கலரி விட்டுருக்கேன். அது பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக செவந்த உடனே நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை எடுத்து இதில் நம்ம ஊற்ற போகிறோம். அதை பாருங்கள், ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அதை ஊற்றிக்கோங்க. பாத்திரத்தில் இருக்க தண்ணியை விட்டு கூட ஊற்றிக்கோங்க. தண்ணி எல்லாமே சுண்டி போயிடும் உங்களுக்கு. இது பாருங்கள், கைவிடாமல் அப்படியே ஊற்றின அடுத்த நிமிஷமே உங்களுக்கு எண்ணெயோடு இருக்கு இல்லைங்களா, அப்படியே கட்டியாகும். நல்லா கலரிட்டே இருங்க, கைவிடாமல் கலரினோம்னா பரவாயில்ல, கட்டி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடி வச்சுருங்க. கொத்தமல்லி போட்டிருக்கேன் இதில் உங்களுக்கு. நல்லா அப்படியே மூடி வச்சுட்டோம். நல்லா வெந்து போயிடும். வெந்த பிறகு சூப்பரான மோர்களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தட்டில் வந்து என்னென்னா எண்ணெய் விட்டு நல்லா சுற்றி எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு இந்த கிண்டி வச்சுருக்கோம்ல அந்த களியை எடுத்து இதில் போட்டு நல்லா தட்டி பரத்தி விட்டுருங்க. பரத்தி விட்டுட்டு கேக் மாதிரி நம்ம ஒரு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது பாருங்கள், ஊர்லெலாம் நமக்கு மோரப்பன்னு சொல்லுவாங்க. இது காந்தல் வந்து சூப்பராக இருக்குங்க. அடி பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு, அந்த இது வந்து சூப்பராக இருக்கும். இது பேர் காந்தல் சொல்லுவோம். இது பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு ஃபேனே இருக்குது எங்கள் வீட்டில் காந்தலுக்காக. இது பாருங்கள், இந்த மோர்களி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து என்னென்னா எடுத்து வச்சு மேலே உங்களுக்கு இது தொட்டு காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு என்னென்னா சும்மாவே சாப்பிட்லாம். உங்களுக்கு அந்த மோர் டேஸ்ட்டு, புளிப்பு டேஸ்ட்டு, காரம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே இருக்கும். இதில் பொடி பாருங்கள், பொடி மேலே தூவிட்டு லைட்டாக வேணும்னா நீங்கள் எண்ணெய் அப்படியே விசிறி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே குலுக்கி விட்டிங்கன்னா எல்லா இடமும் பட்டுரும். நான் அப்படியே தான் அப்படியே சாப்பிட்றேன் பாருங்கள், எண்ணெய் இல்லாமல். இது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு டேஸ்டியான மோர்களி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.